தந்தை செல்வா கலையரங்கில் சம்பந்தனின் பூத உடலுக்கு அஞ்சலி. தேசிய அரசாங்கம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு வெளியீடு. புதுக்குடியிருப்பில் போலீசார் ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கையில் 7 சந்தேக நபர்கள் கைது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் பொறுப்பேற்பு. நாடு பற்றி எறிந்தபோது ஓடி ஒளிந்த அரசியல் தலைமைகள் இன்று நானும் ஜனாதிபதி என கூறுகின்றனர். வியாழேந்திரன் சாடல். முல்லைத்தீவு தேராவிலில் சிறப்புற இடம்பெற்ற வயல் விழா. தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள், ரணிலே சிறந்த தலைவர், அமைச்சர் பிரசன்ன சுட்டிக்காட்டு. இலங்கையில் மீண்டும் திட்டங்களை ஆரம்பிக்கும் ஜப்பான். போர் குற்றவாளியான மஹிந்த ராஜபக்ஷ விளக்கம் அளிக்கும் நாமல். கருணா பிள்ளையானுடன் இணைந்துள்ள ரணில் அம்பலப்படத்தும் அனுர தரப்பு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது, சி.வி. விக்னேஸ்வரன் பகிரங்கம். கல்வி நடவடிக்கைகளை ஆதரித்த தலைவர் பிரபாகரன், கல்வி அமைச்சர் பெருமிதம். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜ்பருதயம் சம்பந்தனது பூத உடலுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் பலரும் அஞ்சலி செலுத்தினர். விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல் கார் மூலம் யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு இன்றைய தினம் காலை 10 மணியளவில் கொண்டுவரப்பட்டது. இதன்போது சம்பந்தனின் பூத உடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தந்தை செல்வா கலையரங்கிற்கு பூதவுடல் கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. சம்பந்தனின் பூத உடலுக்கு இன்றைய தினம் மாலை 4 மணி வரை அஞ்சலி செலுத்த முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியினர் அறிவித்துள்ளனர். அஞ்சலி நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர், இந்திய துணை தூதர், இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், ஏனைய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை சம்பந்தனின் இறுதிக் கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அரசாங்கம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு. ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி, நேற்று முன்தினம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாடாளுமன்றத்திலே விசேட உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அந்த உரை எந்த வகையிலும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை. அவர் நாட்டை பொருளாதாரத்தில் இருந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து முன்னோக்கி கொண்டு செல்வதாக உருவகப்படுத்துகின்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு உபாயமாகத்தான் அவர் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமாக நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது தொடர்பில் ஒரு வலுவான கேள்வி இருக்கின்றது. உண்மையிலே இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் பொருளியல் நிபுணர்களுடைய கருத்துக்களின்படி இந்த நாட்டிலே 75 வருடங்களாக புரியோடி போயிருக்கின்ற தீர்க்கப்படாமல் இருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகவும் அதுதான் முதலிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையாகும். அவர் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே அவர் பதவியை பொறுப்பேற்றிருந்தாலும் கூட இன்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நெருங்குகின்ற நிலைமையிலே இன்று வரைக்கும் அவர் இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் எதனையுமே அவர் முன்னெடுத்திருக்கவில்லை. மாறாக தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை தன்னுடைய கைகளுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒற்றியாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்து கொண்டு மறுபுறம் அதே தலைவர்களை வைத்துக்கொண்டு தானேதோ இந்த நாட்டை ஐக்கியமான பாதையிலே கொண்டு செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தரப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் எதனையும் முன்னெடுத்திருக்கவில்லை. இவருடைய அதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் இவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவை கட்டுப்படுத்தி இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கு இவர் கண்ணை மூடிக்கொண்டு உதவுகின்ற காரணத்தினாலும் இந்திய மேற்கு தரப்புகளுக்கு நாட்டில் தேவைப்படுகின்ற வளங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் வழங்கி கொண்டிருப்பதனாலும் அந்த தரப்புகள் இவரை எப்படியாவது தலைகீழாக நின்றேனும் மீண்டும் வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கின்றார்கள். அதனால்
உண்மைக்கு புறம்பான புகழ் மாலைகளை இந்த நாடு முன்னேறுவதான போலி தோற்றங்களை ஏற்படுத்துவதில் இந்திய மேற்கு தரப்புகளுடைய பிரசாரங்களும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை என்பது ஒரு கவர்ச்சி காட்டுகின்ற கேக்குக்கு போடுகின்ற ஒரு ஐசிங் போன்ற ஒரு செயல்பாடை தவிர உண்மையான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இல்லை. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் 75 வருடங்களாக புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வொன்றை காணுகின்ற விதமாக இந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நீங்கள் செய்ய தவறினால் ஒரு பொழுதும் இந்த நாட்டை உங்களால் முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் இவரிடம் இன்று இவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், ஒன்று இந்த நாட்டிலே மிக தீவிரமாக இவரும் ஒரு இனவாதியாக இருந்தாலும் இவர் தான் ஒரு லிபரல்வாதி என்கின்ற ஒரு முகத்திரையை போர்த்தி கொண்டிருப்பவர். வெளிப்படையாக பச்சையாகவே இனவாதம் கக்குகின்ற தரப்புகள் ராஜபக்சவோடு அணிதிரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யுத்த குற்றவாளிகளாகவும் அதே நேரத்திலே பொருளாதார குற்றவாளிகளாகவும் ஆக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பல்லு புடுங்கிய பாம்பாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆசனம் கூட இல்லாமல், அதாவது உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஆசனத்தை கூட வென்று நாடாளுமன்றத்துக்கு வராமல் ஒரு தேசிய பட்டியலூடாக வந்த உங்களை வைத்துக்கொண்டு இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்த எத்தனையோ காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த ராஜபக்சர்கள் வாளை சுருட்டி கொண்டு அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் ஒத்துழைக்கிறார்கள் என்று சொன்னால், அதே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை இந்த இனப்பிரச்சினை தீர்வு விடயத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இந்திய மேற்கு தரப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது, உங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் துணிந்து ஒரு முடிவெடுத்தால் இந்த வாளை கிளப்பக்கூடிய தரப்புகள், இனவாதிகள் என்ற தேசபக்தர்கள் என்ற ஒரு போலி தோற்றத்தோடு இருக்கின்ற தென்னிலங்கையிலே விளம்பரக்கூடிய தரப்புகள் நிச்சயமாக தங்களுக்கு எதிராக வரக்கூடிய பொருளாதார குற்றங்கள், அதுக்கான நடவடிக்கைகள் மற்றும் இனப்படுகொலை குற்றங்களுக்கான நடவடிக்கைகளுக்கு அஞ்சி அவர்கள் வாளை சுருட்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே இன்றைய சூழலிலே நீங்கள் இந்த அரசியலமைப்பை மாற்றியமைப்பதற்கான ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதை நீங்கள் எடுக்காமல் ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதனை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அவருடைய உரை என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு உரை. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசியிருக்கவில்லை. பொய்யும் புரட்டும் ஏமாற்றுகளும் தான் அவருடைய உரையிலே எஞ்சி இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சிங்கள மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள மக்கள் இனியாவது இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றுக்கு தயாராக வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற வரையில் அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் அதை ஒரு பொழுதும் அவ்வாறான ஒரு முயற்சிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கப் போவதில்லை. இனப்படுகொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த நாடு தமிழர்களுக்குரிய ஒரு நாடாக கருதப்படக்கூடியதாக இருக்கும். அதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய இவ்வாறான முயற்சிகள் எதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒத்துழைப்பு ஒருபொழுதும் இருக்காது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் ஆட்கள் தங்குவதற்கு உகந்த இடமில்லாத இடத்தில் சிறுவர் இல்லங்கள் நடத்தி வந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த தை மாதம் 3 மலையக மாணவர்களுடன் ஆரம்பமான ஒரு சிறுவர் இல்லம் கடந்த மே மாதம் மேலும் 3 மலையக மாணவர்கள் இணைக்கப்பட்டு 6 மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்டுள்ளது. குறித்த சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்ட வீடு பாழடைந்த நிலையில் காணப்படுவதுடன் ஜன்னல்களுக்கு கதவுகள் அற்ற நிலையில் மாணவர்கள் கட்டில் வசதிகளின்றி நிலத்திலேயே படுத்து தூங்கி எழும்பும் நிலை காணப்பட்டுள்ளது. அத்துடன் மலசலக்கூட வசதிகள் மற்றும் குளியல் என்பவற்றுக்கு மாணவர்கள் குறித்த வீட்டில் இருந்து சற்று தொலைவில் பெரிதொரு காணிக்கே செல்ல வேண்டிய நிலை காணப்பட்டுள்ளது. அதேவேளை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு அருகில் யூனியன் கல்லூரிக்கு சொந்தமான வீடொன்றில் கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் 12 மலையக மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள 12 மலையக மாணவர்களும் யூனியன் கல்லூரி மாணவர் விடுதிக்கு மாணவர்களை விண்ணப்பிக்கும் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. மாணவர்கள் யூனியன் கல்லூரியின் பொறுப்பில் இல்லாதது தனிநபர்களின் பொறுப்பிலேயே தங்கியுள்ள நிலையில்
இவ்வாறு யூனியன் கல்லூரி மாணவர் விடுதியில் மாணவர்களை இணைக்கும் விண்ணப்பம் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பில் தெளிவாக அறிய முடியாத சூழல் காணப்படுகின்றது. அதேவேளை குறித்த சிறுவர் இல்லம் வடமாகாண சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யாது சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 2 சிறுவர் இல்லங்களினை சேர்த்து 16 மாணவர்களும் முன்னர் கற்ற பாடசாலைகளிலிருந்து விடுகை பத்திரங்கள் பெற்று முறைப்படி யூனியன் கல்லூரியில் இணைத்துக் கொள்ளப்படாமல் தற்காலிகமாகவே இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இந்நிலையில் வடக்கில் பதிவு செய்யாது இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் வடமாகாண ஆளுநரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வெளிமாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைக்க அனுமதி வழங்க வேண்டாம் எனவும், அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடாத்திய யுத்திய சுத்தி வளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்பட்ட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 9ஆம் 10ஆம் வட்டார பகுதிகளில் போலீஸ் மாதிபரின் யுக்திய நடவடிக்கைக்கு அமைவாக வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் திலக் சி.ஏ. தனபாலோ, கிளிநொச்சி முல்லைத்தீவு போலீஸ் மாதிபர் சமந்த டே சில்வா, முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரசேனு, உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமந்த விதாரட் ஆகியோர்களின் ஆலோசனைக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் ஹேரோ தலைமையிலான போலீசார் ராணுவத்துடன் இணைந்து இன்றைய தினம் காலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் திறந்து பிடியானை நபர்கள் இருவரையும் போலீசாரினால் ஒரு நாள் பிணையில் விடுவிக்கப்பட்ட 3 நபர்களும் 43 லிட்டர் கசிப்பும் திருகோணமலையை சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவருமாக 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சுற்றி வளைப்பில் கைது செய்த சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக எஸ். முரளிதரன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய ரூபவதி கேதீஸ்வரன் ஓய்வு பெற்ற நிலையில் மேலதிக அரசாங்க அதிபராக பணியாற்றி வந்த எஸ். முரளிதரன் பதில் அரசாங்க அதிபராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நேற்று தினம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அரசு அதிபர் நியமனத்தினை வழங்கியிருந்தார். புதிய நியமனம் பெற்று கடமைகளை பொறுப்பேற்க வருகை தந்த புதிய அரசாங்க அதிபரை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் சிவில் அமைப்பினரும் இணைந்து பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த காலத்தில் இந்த நாடு பற்றி எறிந்த போது ஓடி ஒளிந்தவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு பலர் வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். எல்லா வல்ல இறைவனுடைய அருள் நாட்டிலே அரசாங்கம் என்ற தரப்பிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அயராத முயற்சி, அதிகாரிகள் பலருடைய ஒத்துழைப்பு என்று ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த நாடு படிப்படியாக பொருளாதாரத்திலே இப்பொழுது எழுச்சி கண்டு வருகிறது. 400 ரூபாய் சென்ற டாலர் 300 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. இன்று எந்த ஒரு பொருளுக்கும் போலிங் கலாச்சாரம் இல்லை. ஒரு தேவையான அளவு பொருட்கள் இருக்கின்றது. ஆனால் விலைவாசிகள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவீர்களா? உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் வீட்டை விட்டு ஓடிடுவீங்களா? இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, உங்களோட வீட்டு தலைவர், உங்களோட கணவர் அல்லது உங்கள் அப்பா பார்த்தா அவர் தான் முதலாவது ஓடிட்டார். இப்போ அவரை பார்த்து நீ சொல்லாமா இவர் தான் மிகச்சிறந்த தலைவர்? ஏன்? வீட்டில் ஒரு பிரச்சனை முதலாவது ஓடிடுவார். அப்படி நாங்கள் ஓட முடியாது. இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படியாக தீர்த்து கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய தலையான கடமை, தார்மீக பொறுப்பு. அதை நாங்கள் எப்படியாக செய்து முடிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், முதல் இருந்த நிலைமை இன்று ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இருட்டை எல்லாராலையும் திட்ட முடியும். இருட்டை எல்லோரும் திட்டுவார்கள். ஆனால் அந்த இருட்டை போக்குவதற்கு ஒரு மெழுகுதிரியை, ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவதற்காக நாங்கள் மாற வேண்டும். இருட்டை திட்டிக் கொண்டிருப்பதால் இருட்டு போகாது. அந்த இருட்டை போக்குவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வழிதான் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவது.
அந்த வெளிச்சத்தை ஏற்றுபவர்களாக மக்கள் தலைவர்கள் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இது எமது நாடு, எமது தேசம், எமது மக்கள். இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இதை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படியான சிந்தனை உள்ளவர்களால் தான் இந்த நாடு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மேலே நிற்கின்றார். இன்னும் பிரச்சனை இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இன்று ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. தினம் செய்தி இணையதளங்களை திறந்தால், பிரிண்ட் மீடியாஸ் அச்சு ஊடகங்களை பார்த்தால், எலக்ட்ரானிக் மீடியாஸ் எலக்ட்ரானிக் ஊடகங்களை பார்த்தால் தினம் 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 பல ஜனாதிபதி வேட்பாளர்கள். ஒரு படத்துல வடிவேல வந்து ஒரு கடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ போலீஸ் வந்து அந்த ரவுடியெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவான். வடிவேல ஒருத்தர் நிற்பார். வடிவேல இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டான். வடிவேல் சொல்வார், என்னை அரெஸ்ட் பண்ணு, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். போலீஸ் சொல்லுவா, நீ ரவுடி இல்லை, ரவுடி இல்லை, இல்ல இல்ல என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவனே ஜீப்ல போலீஸ் ஜீப்ல ஏற்றுனேன். வடிவேல் சத்தம் போட்டு போவார், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் மாதிரி. டெய்லி ஆள் வந்து ஒவ்வொரு ஆளா வந்துட்டு இருக்கு, நானும் ஜனாதிபதி தான், நானும் ஜனாதிபதி. இப்ப சனத்துக்கு நான் நினைக்கிறேன், இப்ப இதுவரை நான் பார்த்த அடிப்படையில் 50-60 பேர் வந்துச்சு ஜனாதிபதி வேட்பாளர்கள். இதுல முக்காவாசி பேர் யாருன்னு பார்த்தா, இந்த நாட்டு பத்தி எழும்பின நேரம், இந்த நாட்டில் சனம் தவித்த நேரம், வீட்டு மூலைக்குள்ள ஒளிச்சாக்களும், நாட்டை விட்டு ஓடுனாக்களும், இந்த நாடு இன்னொரு 100 வருஷத்துக்கு மேல வரையலாது பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து சொல்லி அரைக்க விட்டாக்களும் தான் இவர்கள் எல்லாம். ஏன் சொல்ல வர என்றால், நாடு, இந்த நாட்டை நாம் நேசிக்கிறோம், மக்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும். நமது போராட்டமும் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தலைமையும் நாட்டை விட்டு ஓடவில்லை, களத்தில் தான் நின்றார்கள் கடைசி வரை. களத்தில் நின்று இறுதி வரை அவர்கள் போராடினார். அதுதான் தலைமை, அதான் தலைமைத்துவம், அதான் வீரம். பிரஜோண்டா விட்டுட்டு வரல. இப்போ விட தடக்காண்டு ஆமிக்காரன் அல்லது போலீஸ்காரன் ஆரோ திட்டி வந்து உங்களை சுற்றி வளர்ச்சி ஒரு பிரச்சனை வைங்களேன், நாங்களாம் ஓடித்தோம் பின்பக்கத்தால். நீங்க சொல்றீங்க சார் நல்ல ஆக்களா, நல்ல இப்படிதான் இருக்கணும். திரும்பி பார்த்த ஒருவனையும் காணலை, மேடையில இருந்த காண்ட பேச எல்லாம் ஓடிட்டான். கடைசியில் மாற்றின நம்ம சும்மா இருந்தங்களை கூப்பிட்டு வாங்கண்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு போகல. நீங்க என்ன சொல்லி போவீங்க? பலர் தமிழ்லையும் பேசுவோம், செந்தமிழ்லையும் பேசிப்போம். இவர்களெல்லாம் நீங்கள் தலைவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேராவில் விவசாய பண்ணையில் நேற்றைய தினம் வயல் விழா ஒன்று சிறப்பான முறையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு தேராவில் பகுதியில் அமைந்துள்ள விவசாய பண்ணையில் நேற்றைய தினம் வயல் விழா மிக பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றிருந்தது. அதாவது சிறுபூக்கத்தில் உளுந்து பயிர்ச்செய்கையில் ஏற்படும் சித்திர வடிவ வைரஸ் நோய் தாக்கம் தொடர்பாக எவ்வாறான மாற்று நடவடிக்கைகளை கையாளலாம் என்பது தொடர்பாக செய்கை முறை விளக்கம் வழங்கப்பட்டதுடன் இங்கே மேற்கொள்ளப்பட்ட உளுந்து பயிர்ச்செய்கை தொடர்பாக செயல்முறை விளக்கம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறித்த விழாவில் மாகாண விவசாய பணிப்பாளர் செந்தில்குமரன் சுகந்தே, மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் யாமினி சசீலன் உள்ளிட்ட மாகாண அதிகாரிகள் மற்றும் முல்லைத்தீவு விவசாய திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைப்பது பற்றி பேசுவதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மினுவாங்குடி பிரதேசத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையான பொருளாதார கொள்கைகள் காரணமாகவே பாரிஸ் மாநாட்டில் நாட்டின் கடனை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் நாடும் மக்களும் எதிர்பார்க்கும் பொருளாதார, அரசியல், சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதியால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். எனவே அவரை மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதியாக நியமிப்பதன் மூலம் அடுத்த 5 வருடங்களுக்குள் உலகின் பலமான பொருளாதாரம் கொண்ட நாடாக இலங்கையை உருவாக்க முடியும். 2 வருடங்களுக்கு முன்பு உங்கள் நாடு எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். எரிபொருள் இல்லை, மருந்து இல்லை, எரிவாயு இல்லை, சிறு குழந்தைகளுக்கு பால் பவுடர் இல்லை, அத்தியாவசிய சேவைகள் நிறுத்தப்பட்டன, கட்டுமான தொழில்கள் அனைத்தும் சரிவடைந்தன,
முழு நாடும் விரக்தியில் இருந்தது. ஜனாதிபதி சிக்கலில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் போதும் ஒரு பக்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடி, மறுபக்கம் பாரிய மக்கள் எதிர்ப்புமாக இருந்தது. அப்போது மொட்டு கட்சியாகிய நாம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் எங்களுக்கு நிறைய அரசியல் பாக்கிகள் இருந்தன. ஆனால் நாட்டுக்காக அதனை மறந்துவிட்டோம். 2 வருடங்கள் கழித்து இன்று நாடு எங்கே இருக்கின்றது என்று பார்க்கும் போது அன்று நாம் எடுத்த முடிவு 100% சரியானது என்று மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஒரு கதை வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதிக்கோ அல்லது எமக்கோ விருப்பமோ தேவையோ இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது நிரந்தரமானது. தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைப்பது பற்றி பேசுகின்றன. நாட்டுக்கு ஒரு சவால் வந்த போது அதனை எதிர்கொள்ளும் பலமான முதுகெலும்பு ஜனாதிபதிக்கு மட்டுமே இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியும் திசை காட்டியும் விசித்திரமான கதைகளை சொல்கின்றன. வளமான இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இணையாக பல சமூக மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். எமது நாட்டு மக்களும் பாரிய அரசியல் சீர்திருத்த நடவடிக்கையை எதிர்பார்க்கின்றனர். தன்னால் தனக்கான காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாட்டுக்கு உழைத்து நிரூபித்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். அதனால் தான் இப்போது ரணில் தான் ஆளென்று கிராம மக்கள் சொல்கின்றார்கள் எனவும் தெரிவித்தார். இருதரப்பு கடன் மறுசீரமைப்பின் மற்றொரு நன்மையை குறிக்கும் வகையில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இலங்கையில் தமது திட்டங்களை மீள ஆரம்பித்துள்ளது. இது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். விமான நிலைய திட்டத்தில் சீன நிறுவனங்களின் ஆர்வம் இருந்த போதிலும் ஜப்பானுடனான ஒப்பந்த கடமைகள் காரணமாக ஜப்பானிய நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி ஜப்பானின் வெளியுறவு அமைச்சரையும் சந்தித்து ஜப்பானின் உதவிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோசா நிறுவனம் குறைத்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு, அதாவது சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் உருளைக்கிழங்கு, சிவப்பு பருப்பு மற்றும் வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலைகளை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்த கொள்வனவின் போது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக 215 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொத்த கொள்வனவின் போது சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றுக்கு 14 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 282 ரூபாவாக இருக்கின்றது. வெள்ளை சீனி மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்றுக்கு 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 269 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விலை குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களை இன்று முதல் லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஒற்றையாட்சியை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்த முற்பட்டதாலேயே இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போர்க்குற்றவாளியாக்கப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அண்மையில் குளியாப்பிட்டியவில் இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக போலி வாக்குறுதிகளை பலர் வழங்குவதாகவும் அவ்வாறு வழங்குவதாயின் போரின் போது படையினர் எதற்கு உயிர் தியாகம் செய்தார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமாதானம், போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் தொடர்பில் பல தலைவர்கள் அரசியல் மேடைகளில் உறுதியளித்து வருவதாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். எனினும் இவற்றை மஹிந்த ராஜபக்ஷ தனது அரசியல் மேடையில் இருந்து நீக்கியிருந்ததாகவும் இலங்கை ராணுவத்தின் அர்ப்பணிப்புடன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையை பொறுப்பேற்கும் போது அப்போது காணப்பட்ட போர் நிலைமையை சமாதான ஒப்பந்தத்தினூடாக போரை முடிவுக்கு கொண்டுவர முற்படுவோம் என சிலர் கூறியிருந்ததாக அவர் நினைவூட்டினார். மேலும் சிலர் ஆயுதங்களை வழங்கியாவது போரை நிறுத்துவோம் எனும் நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் சுதந்திரம் மற்றும் சமாதானத்தை மீண்டும் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்டதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் கூறினார். கருணா பிள்ளையான் போன்றோரை இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதிஸ்ட தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய பிள்ளையான் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பிள்ளையான் மற்றும் கருணா போன்றோரை இணைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவால் ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தை நிறுத்த முடியாது எனவும் கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டால் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய அரசாங்கம் அமைப்பது நாட்டுக்கு நல்லது. ஆனால் தமிழ் கட்சிகள் தேசிய அரசாங்கத்தில் இணைவது பொருத்தமானதல்ல. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடிய தேசிய அரசாங்கத்தை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அதோடு இப்போது தேர்தல் நடைபெற்றால் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற முடியாது. பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நிலையான ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் தற்பொழுது தேர்தல் நடைபெற்று குறுகிய காலத்தில் ஆட்சி மாறினால் பாரிய பிரச்சனை ஏற்படும். இந்த நாட்டில் இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டால் நாட்டை மீட்க முடியாது. மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தேர்தலை பிற்போட வேண்டும் என்பது எனது கருத்து என தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருபோதும் பாடசாலையை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாணவர் சங்க வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அலரி மாளிகையில் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த இவ்வாறு தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சிலர் பாடசாலைகளை மூடிவிட்டு தொழில் உரிமைகளை கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் பல வருடங்களாக போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருபோதும் பாடசாலையை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை. பிரபாகரன் எந்த பரீட்சைக்கும் இடையூறு செய்யவில்லை. தொழிற்சங்கங்கள் அதற்கு அப்பால் சென்று எதிர்கால சந்ததியினரை அடக்கு வைத்து தொழில் உரிமைகளை வென்றெடுக்க முயற்சிக்கின்றது. தொழில்முறை உரிமைகளை வென்றெடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதிர்கால சந்ததியினர் தொழில்முறை உரிமைகளை வென்றெடுப்பதை அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.